ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, ஒரு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து என் கூட பிஜி பண்ணவர். அவர் வந்து எஜுகேஷன் லோன் எடுத்திருந்தார். அந்த எஜுகேஷன் லோனு வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஐ திங்க் ஒரு 5 or 6 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் வந்து பேங்க்கில் போயிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அமௌண்ட்டு பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது, வாங்க இப்போ இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டு அவர் பேங்க்லலாம் பேசி எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணி எல்லாமே முடிஞ்சு என்ஓசி உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துடும், கொரியரில் வந்துடும், இந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்டும் ஓகே அப்படின்ட்டு வந்துட்டார். இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் மந்த்து போல் ரிலையன்ஸ் ஏஆர்ஸ் ஐ மீன் கலெக்ஷன் அந்த இதுலேருந்து வந்து கண்டினியூஸாக கால் வந்துகிட்டே இருந்திருக்கு. இவர் அட்டன் பண்ணி பேசியிருக்காரு, நான் வந்து ஆல்ரெடி இந்த லோன் க்ளோஸ் பண்ணிட்டேனே, உங்களுக்கு எப்படி இதை வந்து இதானுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் நீங்கள் ஐஓபி பேங்க்கில் வந்து நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்க, அதை வந்து நீங்கள் கட்டாதனால வந்து பேங்க்கு வந்து அந்த கடனை வந்து எங்களுக்கு விற்றுட்டாங்க, இனிமேல் நாங்கள் தான் வந்து அந்த கடனை வசூல் பண்ணுவோம் அப்படின்னு வந்து ரிலையன்ஸ் ஏஆர்சிலேருந்து கால் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இவங்களும் சொல்லி இப்போ மேனேஜரை பார்த்து இந்த இஷ்யூவெல்லாம் சொல்லிவிட்டு அந்த மேனேஜர் ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி கொடுங்க, உங்களுக்கு அது பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவரும் வந்து அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. பேங்க்கில் கொடுத்துட்டு வந்து அகெயின் திருப்பி வந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் தான் அது ரிலேட்டடாக திருப்பி அந்த கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் அந்த நம்பரை வாங்கி நான் அவங்கள்ட்ட பேசினோம், நாங்கள் கான்காலில் பேசினோம். இப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து விசிபிள் ஆகிட்டு, எங்களுக்கு வந்து அது வந்து ஆக்டிவில் தான் காமிச்சிக்குது, இன்ஆக்டிவ்னால் நீங்கள் பேங்க்குக்கு தான் போகணும் அப்படின்னாங்க. நான் பேங்க்கில் போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் எழுதி கொடுத்தாச்சுங்கம்மா, இனிமேல் கால் பண்ணாதீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியாச்சு. சொன்ன பிறகும் அதை கேட்காம அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏதோ கொஞ்சம் அமௌண்ட்டு 30,000 40,000 கொடுங்க, நான் வந்து அது வேவர் பண்ணி நான் கொடுக்குறோம் அப்படின்ட்டு கஸ்டமர்கிட்டருந்து காசு வாங்குறதுலே தான் குறியாக இருக்காங்க. ஆல்ரெடி கஸ்டமர் வந்து அதை கட்டி எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் முடிச்சிட்டாங்க. முடித்த பிறகும் இன்னும் அக்கௌண்ட்டு வந்து பாக்கி இருக்குது, எங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிவிட்டு அராஜகமாக வந்து கண்டினியூஸாக கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி தான் கால் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டே இருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக நான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்ப என்ன சொல்லிச்சுன்னா, சரி இதுக்கு மேலே வந்து நம்ம அஃபிஷியலாக வந்து போய்க்கலாம், சம்மந்தப்பட்ட பேங்க் எதுவோ அதுக்கு போட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இது உங்களுக்கு எதுக்கு சொல்லுது அப்படின்னா, நீங்கள் எந்த லோன் எடுத்தாலும் சரி தவறாமல் வந்து இம்மிடியட்டாக வந்து அதுக்கு க்ளோஸ் பண்ணுறப்ப கட் அண்ட் ரைட்டு எல்லாமே தெளிவாக பேசிடுங்க. ஏன்னா இன்கேஸ் நீங்கள் அதில் ஏதாவது ₹1 இந்த மாதிரி எதாவது விட்டாலும் சரி, இல்லை நமக்கே தெரியாமல் இருந்தாலும் சரி, அது வந்து ஃப்யூச்சரில் அது பெரிய இஷ்யூவாக வரும். உங்களுக்கு லோன் க்ளோஸ் ஆகிடுச்சான்ட்டு அகைன் நீங்கள் கேட்டுக்குங்க. ஸோ வந்து ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு வந்து மேக்ஸிமம் எல்லாம் கட்டி எல்லாம் முடிச்சிட்டாங்க. முடித்த பிறகு 8 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறமும் வந்து திருப்பி கூப்பிட்டு எனக்கு ₹1,50,000 கட்டுன்னு ஒரு மனசாட்சி எல்லாருமே கரெக்டாக என்ஓசி ப்ராப்பராக வருதா வந்து நீங்கள் டாக்குமெண்ட்டாக வாங்கினா தான் ஃப்யூச்சரில் ஏதாவது இஷ்யூ லீகலாக போகிறாங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போவுமே பிரச்சனை இல்லை, திருப்பி அகைன் நம்ம அமௌண்ட் கட்டுறது ஓகே, கட்டுறோம் அப்படின்னோம்னா திருப்பியும் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு திருப்பி இதேமாதிரி ரிலையன்ஸ் ஏஆர்ஸ்லேருந்து கூப்பிட்ற மாதிரி இன்னொரு கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ்லேருந்து கூப்பிட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோவோட எண்டில் வந்து நாங்கள் அவங்கள்ட்ட பேசின அந்த ஆடியோ கால் இருக்குது. பிரியான்னு ஒரு பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களாமா, அவங்கள்ட்ட கொடுங்க, நான் ஆல்ரெடி அவங்கள்ட்ட பேசியிருக்கேன். ஹலோ பிரியா வாங்கம்மா. ஹலோ கேட்குதுங்களா? சார், நான் ரிலையன்ஸ்லேருந்து பிரியா பேசுகிறேன். நீங்கள் யார் சார் பேசுகிறீங்க? நான் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசியிருந்த சுரேஷ்குமார்னு கோயம்புத்தூர் ஒரு எஜுகேஷன் லோன் ரிலேட்டடாக பேசியிருந்த ஞாபகம் இருக்குங்களா? அவங்க பிரதர்ன்ட்டு எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணுறேன்னு. ஒரே நிமிஷம் லைனில் வெயிட் பண்ணுங்க. ஹலோ கேட்குதுங்களா? சார் சொல்லுங்கள் சார். மேடம், ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி உங்களுக்கு நான் பேசியிருந்த ஞாபகம் இருக்குங்களா? 3 வீக்ஸ் இருக்கும். சுரேஷ்குமார்னு ஒரு கஸ்டமர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க. நான் கால் பண்ணியிருந்தேன் ஞாபகம். அவங்க ரிலேட்டிவ்னு சொல்லி நானும் ஃபினான்ஷியல் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி பேசியிருந்தேன் இல்லைங்க.
சொல்லுங்க, சுரேஷ் குமார் விஸ்வநாதனா? ஆமாங்க. சரிங்க. மேடம் அது நீங்கள் வந்து பேங்க்குக்கு போய் பார்க்க சொல்லியிருந்தீங்க. சரிங்க. அன்னைக்கே அவரை போய் பேங்க்கில் அனுப்பி பேங்க் மேனேஜரை டைரெக்டாக பார்த்து பேசியாச்சுங்க. சரிங்க. சரிங்களா, பேசியிருந்ததுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே தப்பாக மிஸ்டேக் ஆகிருக்குங்க, கேஸ் இதுக்கு முன்னாடி இருந்த மேனேஜர் வந்து க்ளோஸ் பண்ணாமல் விட்டுருப்பாரு, தெரியாமல் போயிருக்கும் அப்படின்னு சொன்னாப்புல. தெரியாம போயிருக்கு அப்படின்றது அந்த பேங்கோட தப்பு இல்லையா? அதான் நான் பேசுறதால நீங்க பேசி முடிக்கிறீங்களா? நான் இன்னும் முடிக்கவே இல்லை, அதுக்குள்ள ஒரு இதுக்கு வந்து பேச முடியாது. சொல்லுங்க. சரிங்களா, போய் பேசுனதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மேனேஜர் பண்ணியிருப்பாங்க, எனக்கு தெரியல, நான் கேட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தாரு. அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு வர சொன்னோன்னா அகைன் 2 days கழிச்சு அவங்க போயிருக்காங்க. சரிங்க. போய் பண்ணதுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி கொடுங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஆர்பிஐல ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம், அவங்க பேக் அண்ட் எடுத்து செக் பண்ணுவாங்கன்னு சொன்னதுக்கு அவங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் வேணாங்க, நீங்க ஒரு லெட்டர் மட்டும் கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி கொடுங்க, நான் பாத்துக்கிறேன், கேஸ் க்ளோஸ் ஆயிரும், நீ உங்களுக்கு கால் வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்கள மாதிரியே இன்னொரு பையனும் கால் பண்ணிட்டு இருக்காராம்மா. ஆமாங்க. சரிங்களா, அப்ப அவருக்கு அங்க லெட்டர் எழுதி கொடுத்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. அவரு வந்து நான் ரிலையன்ஸ் அங்க மேனேஜர்கிட்ட கூப்பிட்டு நான் பேசிக்கிறேங்க, இதாகிருன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை சொல்லிட்டு வந்தாச்சு. திருப்பி அந்த பையன் கூப்பிட்டுருக்காரு, அந்த பையன்ட்டையும் வந்து பேங்க் மேனேஜரோட நம்பரும் அனுப்பிச்சாச்சுங்க. ரைட்டுங்களா, எல்லாம் முடிச்சாச்சு, கால் வராதுன்னு எந்த இஷ்யூ இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ அகைன் திருப்பி வந்து ரிலையன்ஸ்ல இருந்து கால் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. கால் வரதான் செய்யுங்க. ரிலையன்ஸ் கிட்ட பே பண்ணி எல்ஓசி வாங்குற வரைக்கும் கால் வரும் சார். பேங்க் தப்புனா ஒன்று பேங்க் உங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். ஓகே. இல்லைன்னா நீங்க வந்து பேங்க் வந்து எங்களுக்கு டாக்குமெண்ட் க்ளோஸ் அன்னைக்கே கொடுத்துருக்கணும், கொடுக்கல. எங்க கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுதான் சார் நாங்க பேசுவோம். மேடம் இல்ல மேடம், நான் தெரியாம கேக்குறேன். அதாவது வந்து ஒரு லோன் கட்டல அப்படின்னா 1 ரூபா கூட கட்டல எல்லாமே நான் என்ன சார் இல்ல பேங்க்ல கேளுங்க, என்ஓசி பேங்க் உங்களுக்கு என்ஓசி கொடுக்கல மேடம், அதத்தான் சொல்றேங்க மேடம். நான் சொல்றது கேளுங்க, லோன் க்ளோஸ் ஆகாம எங்க கிட்ட இங்க லோன் க்ளோஸ் ஆகல, ஆக்டிவா இருக்குன்னு எங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. சரிங்க. கொடுத்தத நாங்க என்ன பண்ணுவோம், ஆக்டிவ்ல இருக்குன்னு நாங்க நினைப்போம். ஆக்டிவ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க, உங்களுக்கு அந்த பிரச்சனை இது வந்து எந்த ஒரு கம்யூனிகேஷன் இல்லாம இருங்க, பல்கா வந்து நீங்க கொடுத்து கேஸ் எடுத்திருக்கீங்க. பேங்க் கிட்ட மேடம், பேங்க் கிட்ட இருந்து நீங்க வாங்கியிருக்கீங்க, அந்த கடனை நீங்க வாங்கிட்டு உங்கள்ட்ட கட்ட சொல்றீங்க. சரிங்களா, அந்த கடன் வந்து உங்களுக்கு கரெக்டானதா இல்லாதன்னு எதுவுமே தெரியாம கஸ்டமர் வந்து ஆல்ரெடி கோர்ட்லயே பணத்தை கட்டிட்டாங்க. அப்ப க்ளோஸ் பண்ணிருந்தா அவன் என்ஓசி வாங்கி இருக்கணும் இல்லைங்க, கஸ்டமர் வந்து பேங்க்ல என்ஓசி வாங்கி இருக்கணும், ஏன் வாங்கல? இப்ப என்ஓசி வாங்காததுக்காக வந்து நீங்க இவ்வளவு தூரம் டார்ச்சர் பண்ணுவீங்களா? என்ஓசி டார்ச்சர் கிடையாது சார், எங்க கிட்ட ஆக்டிவ் இல்ல மேடம், பணம் கட்டலைன்னா நீங்க சொல்ற நியாயம் இருக்கு. அவன் இவ்வளவு காசை கோர்ட்ல கட்டிட்டு இது வந்த பிறகு இன்னும் வந்து நீங்க வந்து பணத்தை கட்டு என்ஓசி வரும் இல்லைன்னா கால் வரும்னு சொல்றது இது என்ன எந்த இதுல சொல்றதுங்க மேடம்? அவங்களோட லோன் அமௌண்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கு மேடம். எதுக்கு காசு கட்டணும் மேடம்? இருங்க அதுல இருந்து வேணாலும் நான் கம்மி பண்ணி தரேன் மேடம். ஒரு பைசா கூட கட்ட முடியாது உங்களால, என்ன பண்ண முடியுங்க மேடம்? ஃபோன் வரும் சார், லீகல் நோட்டீஸ் வரும், ஃபோன் வரும். லீகல் நோட்டீஸ்ல நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க மேடம், நான் கால் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் உங்க கால். சரிங்களா, கால் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு என்ன சார் பயம், நான் உண்மையை தானே பேசுறேன், நான் இங்க போய் பண்ணலையே மேடம். பொய் பேசலன்ட்டு இல்ல, பணம் கோர்ட்ல கட்டி எல்லாம் வாங்கியிருக்கு. ஒரு கஸ்டமர் என்ஓசி வாங்காததுக்காக அவனை நீ எங்கிட்ட பணம் கட்டுன்னு சொல்றது பகல் கொள்ளையால இருக்கு. உங்க கம்பெனி ஃபுல் நேம் என்னங்க? ரிலையன்ஸ் கிடையாது. இங்க பாருங்க, ரிலையன்ஸ் கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நாங்க பேசுவோம். நீங்க பேங்க்ல இருந்து உங்களுக்கு ப்ராப்பரா க்ளோஸ் ஆயிருந்தா நான் இதுல கால் பண்ண போறேன். க்ளோஸ் ஆகாதது பேங்கோட மிஸ்டேக். நீங்க பேங்க்ல போய் கேளுங்க, எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கிற நேரம் நீங்க பேங்க்ல பேசுங்க. மேடம், பேங்க்ல ஆல்ரெடி பேசி மேனேஜர் நம்பரும் கொடுத்தாச்சுங்க. மேனேஜர் நம்பர் கொடுத்து பேசணும்ல மேடம். இப்போ நீங்க என்ன காசு கொடுத்தாதான் வந்து நீங்க வந்து காசு கட்டலைன்னா ஓகேங்க மேடம். அவ்வளவு காசை கட்டி கோர்ட்ல எல்லாமே கட்டி முடிச்ச பிறகு இன்னும் நீ எனக்கு பணம் கட்டுங்கிறது வந்து கந்து வட்டி. ரிலையன்ஸ் தானே கந்து வட்டி நடத்துறதுங்களா? அது என்ன கம்பெனியே என்னதுங்க மேடம்? சார் இங்க பாருங்க, அது இந்த பேச்செல்லாம் வேண்டாம். இந்த பேச்சு இல்ல மேடம், இங்க ஆமா உங்கள்ட்ட ஆக்டிவா இருக்குன்னா இருங்க. நான் யாருன்னே தெரியாம எனக்கு நீங்க இப்ப ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்காங்க அந்த பொண்ணு, காசை கட்டுங்க. நான் கஸ்டமரே கிடையாது. இந்த நம்பர்ல இருந்து ரிலையன்ஸ் கலெக்ஷன் சொல்லி நான் அந்த பொண்ணு கூட திட்டு ஏமா நான் கஸ்டமர்னே தெரியாம நீ எனக்கு அனுப்பி லெட்டர் அனுப்பி சொல்ற பணத்தை எப்ப கட்டுன்னு கேட்கறேன்னு இந்த லட்சத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ரிலையன்ஸ். அப்புறம் நீங்களே தப்புன்றப்ப இது மிஸ்டேக் கிடையாதுங்களா? ஃபோன் நம்பர் கொடுத்திருக்கீங்கன்னா அப்ப அந்த நம்பருக்கு அனுப்பதான் ஏமா ஃபோன் நம்பர் நான் கொடுக்கவே இல்லம்மா. நான் அவன்கிட்ட உங்க நம்பரை வாங்கி நான் உங்களுக்கு நான் கால் பண்றேன், நீங்க எடுக்கல. நான் அந்த பொண்ணு எடுக்கல. அடுத்த நிமிஷமே லெட்டர் போட்டு காசு பணத்தை கட்டுங்க எங்கிட்ட கூப்பிட்டு கேக்குதுன்னா என்ன லட்சத்துல மேடம் ஒர்க் பண்றாங்க? உங்களுக்கு ஃபோன் வந்தாவே காசு கேட்பீங்களா? அப்படி கிடையாது. பின்னங்க
இங்க பாருங்க, அவங்களோட இதுல ஒரு நம்பர் மாறி உங்களுக்கு வந்திருக்கலாம். நாங்க டீடைல் கேட்டு மேடம் 10 நம்பருமே என் நம்பர் வேற அவன் நம்பர் வேற மேடம். உங்களுக்கு புரியுதா? நான் அவன்கிட்ட வந்து இந்த பிரச்சனையை நம்ம லாஸ்ட் டைம் பேசணும். பேசிட்டு நான் நம்பர் வாங்கி நான் உங்களுக்கு கூப்பிட்டுருக்கேன். ஆமா, சரிங்களா? நம்பர் கொடுத்து ஆமா நீங்க கூப்பிட்ட உடனே எனக்கு மெசேஜ் அனுப்புவீங்களா பணத்தை கட்டு அப்படின்ட்டு? நான் கஸ்டமரே கிடையாது சார். சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க உங்களுக்கு, அதாவது சுரேஷ்குமார் பதில் உங்களுக்கு கூப்பிடலான்னு சொல்லி சேவ் பண்ணிருப்பாங்க. அப்படி அவங்க சொல்லவே இல்லை. அவங்க கார்த்திக்னு சொன்னாங்க. கஸ்டமர் கார்த்திக் எவ்வளோ பெரிய பேரு, சுரேஷ் எவ்வளோ பெரிய ஸ்பெல்லிங்கு, என் நம்பர் வேற அவன் நம்பர் வேற. இதெல்லாம் என்ன மேடம் இது? பகல் கொள்ள மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. பினான்சியல் தான் இருக்கீங்க நீங்க. இப்படி பண்ணா என்ன அர்த்தங்க? இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க மேடம்? பண்ணனது இல்ல மேடம். போன் வந்துட்டே இருக்கு. இந்த பிரச்சனை வந்து உங்க ஸ்டாஃப் மேனேஜர் யாரா இருக்காங்களா? சுரேஷ்குமாருக்கு போன் வந்துட்டே தான் சார் இருக்கும். கட்டி முடிக்கிற வரைக்கும் போன் வரும். கட்டி முடிச்ச வரைக்கும் எதுக்கு மேடம் போன் வரணும்? பேங்க்ல இருந்து எங்களுக்கு இன்னும் அப்டேட் கரெக்டா வரலைன்னா போன் வரும் சார். இல்ல மேடம், கஸ்டமர் இப்படி பண்றாங்க, காசு கட்டிட்டேன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி எங்களை ஏமாத்தி இந்த பொருள் எப்படி வித்தீங்கன்னு சொல்லி நீங்க உங்க சைடுல எஸ்கேப் பண்ணிருக்கீங்களா? ஹலோ.